இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இல்லாதப்ப இருக்கேன்னு சொன்னான். கண்ணு முன்னாடி இருக்கும்போது நீ இல்லைன்னு சொல்றான். அவனுக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னடானா அவனுக்காக லஞ்ச் எடுத்துட்டு போனதா சொன்னா, அவன் கேட்டதுக்கு நான் தான் எடுத்துட்டு போக சொன்னதா அவன்கிட்ட சொல்லியிருக்க. அது வந்து எப்பவும் இல்லாம காலையிலே வந்து இன்னைக்கு நானே சமையல் செய்யறேன்னு நீ சொன்ன. அவனுக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட. அதையே சமைச்சும் எடுத்துட்டு போயிருக்க. உண்மையை சொல்லு, நீ அவனை காதலிக்கிறியா என்ன? பயப்படாம தைரியமா சொல்லுமா. எனக்கு உன்ன மாதிரி மருமக தான் வேணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது நீயே எனக்கு மருமகளா வரனா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போது? உன் மனசுல அப்படி ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு, அவன்கிட்ட நான் பேசுறேன். இப்போ நான் அவரை காதலிக்கிறேங்கிற விஷயத்த சொல்லிட்டா அதுக்கப்புறம் என் அப்பா சரத் சந்திராதான்னு சொல்லணும். அப்ப கண்டிப்பா இவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்னை இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டாங்க, வெளியில அனுப்பிடுவாங்க. முதல்ல அவருக்கு அப்பா மேல இருக்கிற கோவம் தனியணும், ஏன் மேல அவருக்கு அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியணும். அது வரைக்கும் என்னோட காதலை ஏன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. ஏமா எதுவும் பேச மாட்டேங்கிற? என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? என் மனசுல அப்படி எந்த ஒரு எண்ணமோ இல்ல ஆண்டி. நிஜமாவே இல்லையா? ஆஹா இல்ல. அப்ப நான் எதுவும் சொல்லாமலே அவனுக்கு எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன? நீங்க அனுப்பலன்னு அவர்கிட்ட சொன்னீங்களா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது வந்து நீங்க ஒரு வாட்டி வெளியில சாப்பிட்டு அவரோட ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அது ஞாபகம் வந்ததால. நான் இப்ப சொன்னேன், நீங்க மறந்திருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிட்டே இவ்ளோ பண்ற. நான் கேட்டா மட்டும் காதலே இல்லங்கிற. நீங்க என்ன கேக்குறத விட உங்க பையன்கிட்ட போய் கேளுங்க, அவருக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையான்னு. அவர் மனசுல அப்படி ஒரு யோசனை இருந்தா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உனக்கு அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ற. அவன் மனசுல அப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்டு பாருங்க, உங்ககிட்ட தான் பொய் சொல்ல மாட்டாருல்ல.